சென்னை வந்துட்டேன். யாரியா? இதான் ஆட்டோல மிச்சம். நம்ம வேணா உனக்கு மனையில கொண்டு வந்து விடுறாங்களா? அடையா, இங்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. என்ன இந்த கோலத்துல பார்த்தானுன்னா பதறிடுவானுங்க. அதுலயும் குறிப்பா கணேசன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்துக்க. அவெல்லாம் கதறிடுவா கதறி. நல்ல வேலை நம்ம ஸ்டாண்ட்ல நாயே கிடையாது. டெல்லி பாபு, கணேசா, குமாரு, பிரான்ஸ் பிரான்ஸ் நீச்சண்டா கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்களே. ஒருவேளை சரக்கரைக்கு அடிச்சுட்டு மட்டி ஆயிட்டானுங்களா? எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க. ஒவ்வொன்றையும் என் பொண்ணு காலையில இருந்து ஆசையா செஞ்சது. இன்னைக்கு யாரும் மத்தியான சாப்பாட்டுக்கு நோட்ல கணக்கு எழுத வேண்டாம். எதுக்கு இந்த ஃப்ரீ சாப்பாடுலாம்? எங்க ஆளு ரேஸ்ல ஜெயிச்சிருக்காருல. தம்பிலா பள்ளிக்கு போறீங்களா? என்ன எடுபட்டு மேல பள்ளிக்கூடத்துக்கு போற அடையாளம் தெரியாம பிச்சைக்கார பண்ணிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. கணேசா, தேவநாயகி இங்க வா. என்ன படையில இருக்கு? சுப்பிரமணி வருவார்ல. யார் நண்பர் சுப்பிரமணியன்? ஓ லூசு பையன். பக்கத்துக்கு போனாலே 10 மைல் ரவுண்ட் அடிச்சு தான் போவான். ஆட்டோ ரேஸ்ல தனி ரூட்ல போயிட்டு இருந்தாரு. இந்த ஜென்மத்துல வர மாட்டாமா? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? பிரிங்க பந்திய பிரிங்கடா. அட பாவிகளா, வரமாட்டான்னு சொல்லி எனக்கு வச்சத பூராத்தையும் சாப்பிடுறீங்களா? டேய், நீங்க நண்பங்களடா, திருடுங்க. இதுவாடா சினைதான். அப்புறம் நல்லா சாப்பிடா. அடாடா, பிச்சைக்காரனா? உங்க தொல்லை தாங்க முடியல. அட கிழட்டு பயலே, உன் கண்ணுக்கு மாறா பிச்சைக்கார மாதிரி தெரியுது. இப்பதானே சாப்பாடு நடந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள பிச்சையா? அப்படி ஓரமா போய் உட்காருப்பா. பந்தி முடிய 15 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் இத தின்னுட்டு. அடி பாவி, நீமா இப்படிப்பட்ட அருமையான சாப்பாடு அந்த சுப்பிரமணிய பையலுக்கு கொடுத்து வைக்கலையே. சுப்பிரமணியன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஃபுல்லா கட்டு, ஃபுல் மீல் சார் ஃபுல்லா கட்டு, இலைய தூக்கி போட்டு. ஆஹா, போட வந்தகை நின்றுச்சுடா. என்ன நட்பு இதல்லவா நட்பு. ஏய் தூங்கிடாதீங்கடா, சவாரிக்கு போங்க. கட்டு. என்னங்கடா நடந்துக்கிட்டு இருக்கீங்க? பிச்சைக்காரன் சொல்றா, நீ ஒரு ஆள் தானே, பாக்கி சொல்லு. இப்பதான் தெரியுதா உனக்கு? ஐயோ சுப்புவா, ஆட்டோ எங்க? ஆட்டோவா? ஆளே பாட்டு பாட்டா கலந்து வந்திருக்கேன். ஆட்டோவா கேக்குற நீ? ஒரு நாளைக்கு கொழுப்பு உனக்கு. ரொம்ப அடியா? இதையாச்சும் இறக்கப்பட்டு கேட்டே. நீ பெண். ஏய், உன்னை யாரு கேட்டது? ஆட்டோக்கு ரொம்ப அடியா? ஆட்டோவா? நொறுங்கி போய் ஒரு ஷாப்ல கிடக்கு. ஒரு 20,000 ரூபாய் பணத்தை கட்டி போய் வாங்கிக்க போ. நீ தானே ஓட்டிட்டு போன, நீ தான் பணம் கட்டணும். நான் தர முடியாது. ஏன் ஆட்டோ எடுத்து போய் இவன் 20,000 ரூபாய் சம்பாதிக்க இவன்ட்ட கட்டி வாங்கிக்க போ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் அலாட்டா இருக்கணும். யாரார எங்கெங்க நிப்பாட்டணும், அங்கங்க குத்துக்கல்லு மாதிரி ஸ்டடியா நிக்கணும். அது போக உள்ள வந்த கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணாம வெளியே போக கூடாது. அந்த அளவுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு உபசரிக்கணும். அது மட்டும் போதாது, முதலாளியான எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே ஓகே. லேபர்ஸ் எல்லாம் ஆரம்பத்திலே அடக்கி வைக்கணும். இல்லைன்னா எம்டிங்கிற மரியாதையே இல்லாம போயிடும். ஆமா நான் தான் பேசுறேன். ஆமா இது என் மாருதி வேண்டாம். இது என் செல்போன் நம்பர் தான். நீங்க எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணலாம். ஆமா எனி டைம் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ டார்லிங். ஓர்மையோட வர்றேன். வாடா ராகவா, சரியான நேரத்துக்கு வந்துட்டியே. ஸ்டாப். ஓபன் இட். இதுல 1000 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட். இதுல 500 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட். இதுல 100 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட். அதுல 50s 20s 10s 5s எல்லாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட். அந்த அண்டா ஊத்துற. அதுல சில்லறை எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். வெரி குட் ராகவா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற. Thank you. அப்புறம்டா ராகவா, கடையில ஒரு 25 லேபர் தனியா வேலைக்கு சேர்த்துட்டேன். வெளியில பேனர்லாம் கட்டியாச்சுடா. எவரிதிங் ஓகே. லாரியில சரக்கு வர வேண்டியது, கடையை ஓபன் பண்ண வேண்டியது. ஒரு நாளைக்கு 5 லட்சம், அதாவது 5 lakhs பிசினஸ் ஆம்டு பாக்குறேன். வெரி குட். ஒரு நிமிஷம். அது போக கல்லாவுல காசு வாங்கி போற அந்த கஷ்டமான வேலையை கூட நான் ஏத்துக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு மேல நீ ஏதாவது ஃபீல் பண்றியா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் டெல் மீ. இனிமே நீ மீ? ஆமா நீதான். நம்ம சர வாடா போடா ராகவா அப்படின்னு கூப்பிடுறது நிறுத்து. ஓகே? அப்படி நீ கூப்பிடுறத மேடம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வேற எப்படி கூப்பிடுறது? முதலாளி அப்படின்னு கூப்பிடு, பாஸ் அப்படின்னு கூப்பிடு, ஐயா அப்படின்னு கூப்பிடு.
சரக்கு வந்துருச்சு. ஏய் எல்லாரையும் கூட்டிட்டு போய் சரக்கு எல்லாத்தையும் பத்திரமா இறக்கி வைப்போம். சரிங்க முதலாளி. ஏய் லேபர்லாம் வாங்கடா. ஏய் என்ன? நீ யாரு? லேபரு போ போ. இல்ல கொஞ்சம் எக்கச்சக்கமா தான் போய்கிட்டு இருக்கு. ஹலோ எப்படி நான் தான் பேசுறேன். என்னது ஸ்கூல் யூனிஃபார்மா? 1 லட்சம் பேருக்கா? நோ 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 3 லட்சம் பேருக்கு வேணும்னாலும் நாளை காலையில நம்ம கடையில் எடுத்துக்கலாம். ஆமாங்க அவ்வளவு பெரிய கடை. கடை இல்லைங்க கடல். சே நான்சென்ஸ். யார் அப்படி கொண்டு வந்து போட்டது? நான் தான் முதலாளி. என்னடா அது? சரக்கு. ஏய் சாம்பிள் நான் பார்த்துட்டேன். மொத்த சரக்கு கொண்டு வந்து வைக்க சொல்லு. நீங்க கொடுத்த பணத்துக்கு இவ்வளவுதான். நான் கொடுத்த பணத்துக்கே இவ்வளவுதான். வேலை என்னடா அது? சரக்கு அப்டேட் சொல்லிட்டு இதை அனுப்பிச்சு வச்சிருக்கா. இதை வச்சு என்னடா பண்றது? அதையும் நீங்க தான் சொல்லணும். ஏ நீங்க ஓனர், நான் லேபர். ஏய் நமக்குள்ள என்ன வித்தியாசம் பாத்துக்கிட்டு? வித்தியாசம் நம்ம பார்க்க சொல்லும்போது பேசாம வந்துட்டு இப்ப பேசுறீங்க. என்ன பத்தி பேசுறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வேலண்ணா கோச்சிக்காதீங்க. நண்பா உனதாண்டா கூப்பிடுறாங்க. என்ன பாஸ்? என்ன பாஸ்? என்ன பாஸ்? ஏய் என்னடா கொல்ல கூட தலைவனை கூப்பிடுற மாதிரி பாஸ் பாஸ் கூப்பிட்டு இருக்கேன். வேற எப்படி கூப்பிடுறது? நண்பான் கூப்பிடு, ராகவான் கூப்பிடு, வாடா போலான்னு கூப்பிடுடா. இவ்வளவு நாளா அப்படித்தானா கூப்பிட்டு இருந்தேன். எப்போ? அட பாவி மக்கா, எப்பவா? இனிமே அவரை அப்படியே கூப்பிடலான்னு சொல்றாரு. அடாடா எப்படா 2 பேருக்கு ஒரே மாதிரி மனசு வருது? ஏன்னா நாங்க 2 பேரும் ஒண்ணாவே சுத்திட்டு இருக்கோம்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ மாய் ஸ்கூல்ல இருந்து பேசுறோம் சார். 1 லட்சம் பேருக்கு யூனிஃபார்ம் சொல்லிருந்தோம். அது 1 லட்சம் பேருக்கு இல்ல சார். 1,10,000 பேருக்கு வேணும் சார். ஹலோ ஹலோ ராங் நம்பருங்க. ராங் நம்பர்டா. ஹலோ யோசிச்சிங்களா? ஆமாங்க. மேடம் இங்க ஒரு கொலை நடந்துருச்சு. எங்க? எங்க ஏரியால? அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 14 தாண்டவராயன் தெரு, கல்மண்டபம், ராயபுரம். உடனே வரீங்களா? சரி நான் உடனே வரேன். எரிமலை என்னம்மா? கமன் குயிக் பாப்பலாம். எங்க? அர்ஜென்ட்ப்பா. அர்ஜென்டா? அர்ஜென்ட்னா நீ மட்டும் போ, இல்ல துணைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டி போ. ஆம்பளை பிள்ளை வந்து கூப்பிடுற? அப்படியே வாலிய குத்திடுவேன். நான் அப்படியே சொன்னேன். அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும். எந்த இடத்துக்கு? ஒரு முக்கியமான விஐபியை பார்க்க போறேன். வரியா? அந்த விஐபி பேரு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்றியா? பேர் சொல்லணுமா? ஆமா. ஹலோ பேர் சொல்லிட்டா? சொல்லு. சானியா மிர்சா. சானியா மிர்சாவா? தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஹலோ பாவி கண்டாடி, அவளை பாக்கணும்னு எவ்வளவு நாளா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நாயா அலையிறே. இவ்வளவு லேட்டா சொல்றியே. பூனை குறுக்கால போகுது. அதுவும் சரியில்லைண்ணா. டேய், பூனைய பார்த்து எளிதாண்டா பயப்படணும். புலி பயப்படாது. போடா. அப்புறம் உங்க இஷ்டம். பூனை புண்ணாக்குன்னுக்கிட்டு. சனியா 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 சனியா. என்ன மீறி போறியா நீ? அவனை உனக்கு இருக்கு. வண்டியை நிறுத்து. என்ன இங்க பட சொல்ற? இது பாலடைஞ்ச பங்களா இல்ல? ஆமா. இங்க சானியா மிர்சா இருக்கா? அது பிட்டு. பிட்டா? ஆமா. அப்பதானே நீ பல்ல காட்டிக்கிட்டு ஈன்னு வருவ. சரி எதுக்கு என்னை கூட்டி வந்தீங்க? உள்ள டெட் பாடி இருக்கு. டெட் பாடியா? ஆமா. அது போட்டோ எடுக்கணும். பேசாம என் கூட வா. நான் வர மாட்டேன். என்ன வர மாட்டியா? ஏன்? ஏற்கனவே இந்த மாதிரி பாலடைஞ்ச பங்களாக்குள்ள போய் பீதியாயி பேதியானது பத்தாதா? ஓயாம ஒருத்தனுக்கு போகணுமா? என்ன ஆளாளுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டி வரீங்க? என்ன நினைச்சிருக்கீங்க எல்லாரும்? நான் எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். என்னன்னு? இந்த ஆள் வேலை செய்ய மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா சொல்லுவேன்? ஆமா. சொல்லட்டா? சரி அப்படின்னா ஒண்ணு செய்யு. ம். நீ என் கூடயே வரணும். எனக்கு முன்னாலே நீ போகணும். ஏன்? உன் பின்னால வந்தா பார்த்ததா? பின்னால வந்து அந்த மாப்பு மாதிரி நீ ஆப்பு வச்சுட்டு போயிருவ. எனக்கா தெரியாது உன் ஒர்க் என்னன்னு. ஐயோ சரி வா வந்து தொலை இறங்கு. அப்படி ஒத்துக்க. ஐயோ இந்த பாலடைஞ்ச படிக்கட்டெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னால பார்த்த மாதிரியே இருக்கு. ஏற்கனவே வந்த இடத்துக்கு இது வந்துட்டோமா? எதாச்சு எதாச்சு சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாசிங்க பொம்பளை அன்னைக்கு டைம் பாசிங்க எதை சொல்லி விளையாட தெரியாது உனக்கெல்லாம். முன்னாடி போ. எதுக்கு? அப்ப பேசாம வா. நான் ஒண்ணும் பேசுறேன். நீ போ முன்னால. பேசாம வரவான். பேச வேண்டியதை பேசிட்டா ஆகணும். ஐயோ அதே மாதிரி புகை மண்டலமா இருக்கு. லக்கு, 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 லக்கு. என்னது? என்ன? யாரோ தெலுங்குல கூப்பிடுற மாதிரியே இருக்கு. நத்தம் நத்தம். ஏய், நத்தம் இல்ல முதபி ரத்தம். நத்தம் திண்டுக்கல். ஊதியத்தை அளக்கலாம். உசிரியை அளக்க முடியும். இந்த அடக்கு லம்பாடி ஜிம்பாடி டெட்பாடி. ஓஹோ அப்ப இதெல்லாம் நீ பண்ண வேலை தானா? ஆமா எல்லாம் அடியனுடைய லீலைகள் தான். ஒரு பொறுப்பான பத்திரிக்கைக்காரர் பண்ற வேலையா இது? ஒரு பொறுப்பான ஜேர்னலிஸ்டான உன்னை நான் டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட். ஆமா டெஸ்ட் பண்றாரு. இவர் பெரிய தாமஸ் ஆல்வா எடிசன். யா முதலாவது ஒரு பத்திரிகையாளர் போன் வந்தா நீங்க யார் பேசுறதுன்னு கேட்கணும். பேச்சு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். அந்த காலர் ஐடியில வர நம்பரை பார்த்து அது வீடா கடையா பூத்தான்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம். நீ எங்க போறேன்னு ஆபீஸ்ல சொல்லிட்டு
10 நிமிஷத்துல நான் போன் பண்ணலைனா நீங்க போலீஸோட அங்க வாங்கன்னு சொல்லிட்டு போகணும். புரிஞ்சுதா? புரியலையா? என்ன எரிமல் அடங்கி போய் கிடக்குது? கொஞ்சம் தட்டி எழுப்பிட்டு வரேன். எரிமலை! நான் தான்டா தீரண்டா. நீயா? நீ இருக்கட்ட இங்க ஒரு டெட் பாடி கிடந்தா அதுவும் நான் தான்டா. உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பண்ணியா? அட பாவி சண்டாளுங்களா, ஏன் இந்த அக்கப்போர் பண்றீங்க? ஒரு மனுஷன் எதுலயாச்சும் வீக்கா இருந்தா அதுலயே ஃபுட்பால் விளையாடுறீங்களே, என்னையா நியாயம்? அப்புறம் எதுக்கு எரிமலைன்னு பேர் வச்சிருக்க? எரிமலைன்னு வச்சது குத்தமா? அப்ப சொரிமலைன்னு வச்சுக்க. Good name. வாங்க வாங்க வாங்க. இன்வெஸ்டிகேஷனா?